அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் இந்த தேவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவ கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் நாம் ஒன்று கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவரும் இங்கே தேவன் கூட்டு சேர்த்துக்கிறார். ஆகிய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் துதிகள் சோதனைகளை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நம்ம இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடங்களை நம்ம தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல அந்த வகையில் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்த பாடம் 50வது பாகம். பாடத்தின் தலைப்பு சகரியா கண்ட தரிசனங்களில் முதல் தரிசனம் பார்த்தோம். சகரியா 8 தரிசனங்களை தொடர்ச்சியாக பார்த்தாருன்னு பார்த்தோம். அந்த 8 தரிசனத்தில் முதல் தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா மிருது செடிக்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு புருஷன். அந்த புருஷன் மிருது செடிக்குள்ளே ஒரு சிகப்பு குதிரை மேலே ஒரு புருஷன் நின்றுட்டுருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அங்கே மங்கள நிறமுடைய குதிரைகள் அப்புறம் வெள்ளை குதிரைகள் இருந்துச்சுன்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் அந்த தரிசனத்தினுடைய காரியங்களெல்லாம் குறித்து நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த நாளில் 51வது பாகமாக சகரியா கண்ட தரிசனங்களில் நாம் பார்க்குறது 2வது தரிசனத்தை பார்க்க போகிறோம். நம்ம அதற்கு முன்பதாக சகரியா கண்ட தரிசனங்களில் முதல் தரிசனம் மிருது செடிக்குள்ள சிவப்பு குதிரை மேலே ஒரு புருஷன் அமர்ந்திருக்கிறார். இந்த தரிசனம் வந்து அன்புக்குரிய சகோதரர்கள் பூமியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு எப்படி இந்த திரும்ப ஆசீர்வாதங்களுக்கு திரும்ப கிடைக்கும், சத்தியங்கள் எப்படி அவங்களுக்கு அந்த பரிசுத்தமான சத்தியங்களாக போய் அந்த சத்தியங்கள் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் அந்த திரும்ப கொடுத்தல் ஆசீர்வாதங்கள் எப்படி திரும்ப வருங்கிறத நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அது 1ஆம் தரிசனம், மிருது செடி தரிசனம். அடுத்து 2ஆம் தரிசனம் வந்து பார்க்கும்போது 2ஆம் தரிசனம் 4 கொம்புகள் 4 தொழிலாளர்கள். 4 கொம்புகள் 4 தொழிலாளர்கள். இது வந்து புரஜாதியாரின் காலங்கள் அடையாளப்படுத்துது. தேவனுடைய ஜனத்தின் மேலே புரஜாதியாரின் காலங்கள், குறிப்பிட்ட காலங்கள் செல்லும். அந்த காலங்களை குறித்தான தரிசனம் தான் 2வது தரிசனம் சொல்லி பார்த்தோம். அப்புறம் அது வந்து 4 கொம்புகள் 4 தொழிலாளர்கள் அப்படிங்கிற தரிசனம். அடுத்தது 3ஆம் தரிசனம் வந்து ஒரு மனிதன் வந்து எருசலேமை அளவிடுறார். ஒரு மனிதன் வந்து தூக்கு நூல் பிடிச்சி எருசலேமை அளக்கிறார். அப்போ இது வந்து எதை அடையாளப்படுத்துனா இஸ்ரேல் தேசத்தினுடைய மறுசீரமைப்பை அடையாளப்படுத்துகிறது. இஸ்ரேல் தேசத்தை தேவன் மறுசீரமைக்கிறார். அதை வந்து இது அடையாளப்படுத்துது. அதுக்கடுத்து 4ஆம் தரிசனம் வந்து பார்க்கும்போது பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா. இந்த ஒரு பிரதான ஆசாரியனாகிய ஜோசுவா வந்து அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கார். ஆசாரியர்களுடைய பரிசுத்தமாக இருக்கணும், ஆனால் இவர் வந்து அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கார். அது கூட பார்க்கும்போது இது வந்து பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு முன்னடையாளமாக தான் ஜோசுவா இருக்கார். அப்போ அவங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அதை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த 4ஆம் தரிசனத்தில். அதுக்கடுத்தது 5ஆம் தரிசனம் வந்து குத்துவிளக்கு தரிசனம். சகரியா கண்ட குத்துவிளக்கு தரிசனம். இது வந்து தேவன் வந்து திருச்சபைக்கு பலன் தருகிறார் அப்படிங்கிறது அது அடையாளப்படுத்துது இந்த ஒரு தரிசனம். அடுத்தது குத்துவிளக்கு தரிசனம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த 6ஆம் தரிசனம் வந்து பறந்து போகிற புத்தக சுருள், பறந்து போகக்கூடிய புத்தக சுருள். அந்த ஒரு தரிசனத்தை சகரியாவுக்கு தேவன் காமிப்பார். இந்த ஒரு தரிசனம் கூட தேவனுடைய பிள்ளைகள் தேவ வசனங்களை கை கொள்ள வேண்டும், அதை தான் அடையாளப்படுத்துகிறதா இருக்குதுன்னு. இது வந்து 6வது தரிசனம். 7வது தரிசனம் வந்து மரக்கால் எப்பா, அந்த ஒரு தரிசனத்தை வந்து 7வது தரிசனமாக தேவன் காமிப்பார் சகரியாவுக்கு. இந்த தரிசனம் கூட பேரசபை அமைப்புகளுடைய அழிவுகளை வளர்ச்சி மற்றும் அதனுடைய அழிவை குறித்து பேசுகிறார் எப்பா. அதுக்கடுத்து 8ஆம் தரிசனம் தான் வந்து பார்த்திங்கன்னா சகரியா கண்ட 4 ரதங்கள். இது வந்து முழுமையான தெய்வீக திட்டத்தை சொல்லக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்குறோம். சகரியா கண்ட 4 ரதங்கள். அப்போ அதில் வந்து அன்புக்குரிய சகோதரர்கள் இது ஒரு 4 ரதங்கள் குறித்து நம்ம கடைசி தரிசனம் பார்க்க போகிறோம். இதில் கடந்த வாரத்தில் நம்ம முதல் தரிசனம் பார்த்தோம் மிருது செடி. இந்த வாரம் வந்து
நாம் பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் வந்து 2வது தரிசனம், சகரியா கண்ட 2வது தரிசனம். 2ஆம் தரிசனம் என்னன்னா 4 கொம்புகள், 4 தொழிலாளர்கள். இது வந்து புரஜாதியாரின் காலங்களை இது வந்து குறிக்கிறதா இருக்குதுன்னு பார்க்குறோம். 4 கொம்புகள் மற்றும் 4 தொழிலாளிகள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சகரியா இந்த தரிசனத்தை பார்க்குற பேக்ரவுண்ட் என்னங்கிறத பார்க்கும்போது சகரியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்திலே இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, அதாவது தரியு ராஜா அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதத்தில் இத்தோவின் மகனான பெரகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இது வந்து பாபிலோன் தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்களை நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடிச்சு கொண்டு வச்சிட்டாரு. சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை 70 வருடம் கழித்து பாபிலோன் பேரரசை அழித்து அந்த பேரரசுக்கு பதிலாக வந்த ஒரு பேரரசு தான் மேதோ பெர்சியா பேரரசு. அதில் வந்த மேதியனாகிய தரியு, பெர்சியனாகிய கோரேஸ். அப்போ கோரேஸ் சார்ஜ் எடுத்தோன்னே அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவாலயம் கட்டலாம் அப்படின்னு வந்து அனுப்பிவிட்டார். அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு நீங்கள் போகலான்னு அனுமதி கொடுத்து அனுப்புகிறார். அவங்க நேபுகாத் நேச்சார் வந்து அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்த பொண்ணும் பொருளையும் அந்த பொற்பாத்திரங்கள் எல்லாம் வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து நீங்கள் போய் அங்கே தேவனுக்கு ஆலயம் கட்டுன்னு அனுப்பிவிட்டார். அதற்கு முன்பதாக ஏன் இந்த ஜனங்கள் வந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகரியா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 2 மற்றும் 3. கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடுங்கோபமாயிருந்தார். ம் ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த பிதாக்கள் மேலே கடும் கோபமாக இருக்கிறார். ஏன் கடும் கோபம்னா, இவங்க வந்து தேவனிடத்தில் திரும்பலை, தேவனை விட்டு விலகி இவங்க வந்து விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தேவன் சொன்னார், என்னிடத்துல திரும்புங்க, அப்போ நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் அப்படிங்கிறார். அடுத்தது 4ஆம் வசனம் வாசிக்கும்போது சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் பிதாக்களைப் போல் இராதேயுங்கள். ம் முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் எனக்கு செவிகொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த ஜனங்கள் வந்து தேவன் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பலேன்னு சொல்லி பார்க்குறோம். திரும்புங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் இந்த ஜனங்கள் திரும்பலை. அதே மாதிரி தான் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அதனால தான் வந்து தேவன் வந்து அவங்களுக்கு செவி கொடுக்கல. அவர்கள் வந்து தேவனுக்கு செவி கொடுக்கல, அதனால தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்கல. இதான் நடந்துச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது தேவன் வந்து அங்கேருந்து அந்த ஒரு தண்டனை கொடுத்தார். அங்கேருந்து இவங்க மீண்டும் அந்த எருசலேம் நகரத்துக்கு போய் அந்த யூதா தேசத்துக்கு திரும்பி வந்து தேவாலயம் கட்டுவதற்கும் அதுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் திரும்பி தரதுக்கு ஒரு முடிவு செஞ்சார். அப்போ அந்த ஜனங்கள் வந்து மீண்டும் கோரேஸ் ராஜா அவர்கள் வந்து அனுப்பிட்டாரு. அப்போ அவங்க வந்து ஜனங்கள் வந்து அங்கே தேவாலயம் கட்டும்போது அங்கே ஆல்ரெடி அங்கே இருந்த புரஜாதி ஜனங்கள் இவங்க வந்து 70 வருஷம் அந்த தேசத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புரஜாதி ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. இவங்க வரும்போது அந்த புரஜாதி ஜனங்கள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே தேவாலயம் கட்டுறதுக்கு விடாமல் தடுத்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ தேவாலயம் கட்டுறதுக்கு முடியாமல் சங்கடப்படுத்தி அவங்க கைகளெல்லாம் தளர பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக தேவன் ஏற்படுத்தின தீர்க்கதரிசிகள் தான் சகரியா, ஆகாய், இந்த எஸ்ரா போன்ற தீர்க்கதரிசிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி சகரியாவை தேவன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயன்படுத்தினார். அவர் தரிசனங்களை தேவன் காமிச்சார். அந்த தரிசனங்களை ஜனங்களிடத்துல சொல்லி ஜனங்களை ஊக்கப்படுத்தினார், நீங்கள் ஆலயம் கட்டிடலான்னு. அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது அந்த ஜனங்கள் அந்த ஆலயம் கட்டுறதுக்கான ஊக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் அன்புக்குரிய சகோதரர், இங்கேயும் நாம் ஆலயம் கட்ட வந்திருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக மாற வந்திருக்கிறோம். அன்னைக்கு எப்படி அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே லிட்டரலாக அங்கே ஆலயம் கட்டும்போது அங்கே தடை வந்து அவங்க சோர்ந்து போய் மனமடிவாகி அங்கே ஆலயம் கட்டுறதை விட்டுட்டு மற்ற காரியங்களை பார்த்தாங்களோ, அதே போல சூழ்நிலை இங்கேயும் வரும். அப்போ நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் சகரியா தரிசனம் நமக்கு இருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தரிசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய காரியங்களே இதை அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம பார்க்கும்போது இதில் 2வது தரிசனம் சகரியா 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 18 மற்றும் 19.
நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளைக் கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பாருங்க, அடுத்த தரிசனத்தை தேவன் வந்து சகரியா காமிக்கிறாரு. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, சகரியா வந்து அவருடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அந்த தரிசனம் தேவன் காமிக்கிறார். என்ன தரிசனம்னா 4 கொம்புகளை காமிக்கிறார் தேவன். இதோ 4 கொம்புகளை கண்டேன் அப்படிங்கிறார். அப்போ 4 கொம்பு சகரியாக்கு முன்பாக இப்படி தெரியுது. பாருங்க, இந்த படத்தில் பார்க்குற மாதிரி 4 கொம்புகள் வந்து அங்கே தெரியுது. அவைகள் என்னென்னு என்னோட பேசின தூதனை கேட்டேன் என்றார். அந்த கொம்புகள் மட்டும் தேவன் காமிக்கிறார். இப்படி காமிக்கும் போது என்னென்னு தெரியல சகரியாவுக்கு. அதனால தான் சகரியா கூட பேசுகிற தூதன் கிட்ட கேட்குறாரு, இவைகள் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு தூதன் சொல்கிறாரு, அதற்கு அவர், இவைகள் வந்து யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் அப்படிங்கிறார். யூதாவையும் அப்படின்னா யூதா தேசம், யூதா ராஜ்யம், எருசலேமையும் இஸ்ரேலையும் அப்படின்னா இஸ்ரேல் தேசம், ஜெருசலேம் அங்கே வந்து கேபிட்டல் அது. அப்போ அந்த எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் தான் இந்த 4 கொம்புகள் அப்படிங்கிறார். அப்போ இந்த தரிசனத்தை தான் வந்து பார்க்கும்போது அங்கே தேவன் வந்து காமிக்கிறார். இந்த தரிசனத்தை பார்க்குறார். அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன காமிக்கிறாருன்னா சகரியா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். இது வந்து எருசலேம் யூதாவும் சிதறடித்த கொம்புங்கிறார். சிதறடிச்சிட்டாங்களாம். அடுத்தது சகரியா 1:20. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இப்போ 4 தொழிலாளிகளை அடுத்தது காமிக்கிறார். அதாவது அதுலேயே தான் அந்த தரிசனத்தினோட தொடர்ச்சி தான். 4 கொம்புகளை பார்க்குறார், அப்புறம் 4 தொழிலாளிகளையும் பார்க்குறார். 4 தொழிலாளிகளையும் தேவன் காமிச்சார். அப்புறம் இங்கே கேட்குறார், இவர்கள் யாருன்னு கேட்குறார். அடுத்த வசனம் சகரியா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். பாருங்க, இவங்க என்ன செய்ய வர்றாங்கன்னு கேட்குறாரு. 4 தொழிலாளிகளை காமிக்கிறார். 4 கொம்புகளை பார்த்தார் சகரியா. அடுத்து 4 தொழிலாளிகளை பார்க்குறார். தொழிலாளிகள்லாம் நமக்கு தெரியும், ஒர்க்கர்ஸ், 4 ஒர்க்கர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்து 4 ஹார்ன்ஸ், செகண்ட் பார்க்குறது 4 ஒர்க்கர்ஸ் பார்க்குறாரு. அப்போ இவங்க என்ன செய்ய வராங்கன்னு கேட்கும்போது, ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடிக்கு அந்த கொம்புகள், ஒருவனும் வந்து தன்னுடைய தலையை வந்து ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த 4 கொம்புகளும் வந்து யூதாவை சிதறடித்தது. அந்த அளவுக்கு அந்த 4 கொம்புகளும் யூதாவை சிதறடிச்சது. யூதா மக்களுக்கு, யூதா தேசத்துக்கு அவங்க அப்படி சிதறடிச்சிருக்கிறாங்க. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதுக்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதுக்கும் இவர்கள் வந்தார்கள்ங்கிறாங்க. அப்போ நான் வசந்தி நல்லா கவனிக்கணும். அந்த 4 தொழிலாளிகள் யார், இவங்க என்ன செய்ய வராங்கன்னு கேட்குறாரு சகரியா. அதுதான் சொல்கிறாரு, ஒருவனும் தன்னுடைய தலையை எடுக்காதபடி யூதாவை அந்த 4 கொம்புகள் சிதறடிச்சது. அவைகளுக்கு, அந்த 4 கொம்புகளுக்கு பயமுறுத்துகிறதுக்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை, தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தழுகிறதுக்கும் இவங்க வந்தாங்க அப்படிங்கிறார். அப்போ 4 தொழிலாளிகள் எதுக்கு வந்தாங்கன்னா, அந்த 4 கொம்புகளை பயமுறுத்துகிறதுக்கும் அவங்கள வந்து அந்த ஜாதியுடைய கொம்புகளை விழத்தழுவதற்கும் இவங்க வந்திருக்கிறாங்க 4 தொழிலாளிகள். அப்போ பார்க்குற அன்புக்குரிய சகோதரர், 4 கொம்புகள் வந்து எதை குறிக்குதுன்னா 4 வகையான வல்லமைகளை குறிக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா 4 வகையான வல்லமைகள், 4 வகையான சக்திகள், 4 வகையான சக்திகளை அடையாளப்படுத்துது. அடுத்த சைடில் பார்க்கும்போது 4 கொம்புகள், இவைகள் வந்து யூதா மற்றும் இஸ்ரேலை ஆண்ட 4 புரஜாதி சாம்ராஜ்யங்களை குறிக்குதுன்னு பார்க்குறோம். இந்த 4 கொம்புகள் எதை குறிக்குதுன்னா, அதை சொன்னார் பார்த்தீங்கன்னா, யூதாவையும் எருசலேமையும் இஸ்ரேலையும் சிதறடித்தது தான் இந்த 4 கொம்புகள்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த 4 கொம்புகள் வந்து தேவனுடைய ஜனங்களான யூதா ராஜ்யத்தையும் இஸ்ரேல் ராஜ்யத்தையும் ஆண்ட புரஜாதி சாம்ராஜ்யங்களை குறிக்குது. புரஜாதி சாம்ராஜ்யங்களை இது வந்து குறிக்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள். தேவன் அவர்களை அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானான் தேசம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தேவன் கிருபை செய்து மோசே மூலமாக வழிநடத்திட்டு வந்தார்.
அப்புறம் ஜோசா வந்து அந்த ஜனங்களை மோசேக்கு அப்புறமா வழி நடத்தி கானான் தேசத்தில் செட்டில் பண்ணி அவங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அவர் தான் வந்து முதல் நியாயாதிபதியாக இருந்தார். அப்புறமா நிறைய நியாயாதிபதிகள் வந்தாங்க. கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி. அதனால் நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி தான். அப்புறம் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்தில் இவங்க ராஜாக்கள் வேணும்னு கேட்குறாங்க. தேவன் ராஜாக்கள் கொடுக்குறார். இப்படியாக வந்து முதல் ராஜா சவுல், ரெண்டாவது தாவீது, மூன்றாவது சாலமோன், இப்படியே நிறைய ராஜாக்கள். அதுக்கப்புறம் ராஜ்யம் ரெண்டாக பிரியுது, நமக்கு நல்லா தெரியும். அங்கே 2 இஸ்ரேல் ராஜ்யம், யூத ராஜ்யம், 2 பக்கம் ராஜாக்கள் வர்றாங்க. இஸ்ரேல் ராஜ்யம் அந்த அசிரிய ராஜாக்கள் வந்து சிறப்பிடிச்சு போயிட்டாங்க. அவ்வளோதான், அவங்க என்ன ஆனாலும் தெரியல. அதுக்கடுத்து யூத ராஜ்யம் இருக்குது. அதுலேயும் பார்க்கும்போது நிறைய ராஜாக்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தாங்க. கடைசி ராஜாவில் அரசாட்சி செய்யும்போது தேவன் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்தில் வசனம் மற்றும் 25 மற்றும் 27. இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். பாருங்க, அதாவது இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதி அப்படிங்கிற பாகையினை வந்து அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் நாள் வந்துருச்சு, பாகையை கழட்டிடு அப்படின்னா, பாகை என்பது கிரீடம், பாகை எல்லாமே ஒரு அரசாட்சி அடையாளப்படுத்துகிறது. அதை எடுத்து போட்டுருவேன், அவ்வளோதான், அது முன்மாறி இருக்காது அப்படின்னு சொல்கிற. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன்னு சொல்லி தேவன் வந்து அதை கவிழ்த்திட்டார். அப்போ ராஜ்யத்துக்கு முடிவு கொடுத்துட்டார். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாத இருக்குன்ட்டார். அப்படியாக வந்து அந்த எசேக்கியேல் மூலமாக சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும் வண்ணமாக கரெக்டாக பாருங்கள், நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வரார். அப்போ மீதியாக இருந்த அந்த 2 கோத்திரத்தையும் நேபுகாத் நேச்சார் வந்து, அதாவது 2 கோத்திரம்னா யூதா ராஜ்யம், அதை வந்து நேபுகாத் நேச்சார் வந்து படையெடுத்து போயிட்டார். படையெடுத்து போய் தன்னுடைய அந்த தேசத்தை அழித்து அந்த ஜனங்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சு போயிட்டார். அங்கே இருந்த தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் தேசத்துக்கு போயிட்டார். இப்படியாக வந்து தேவன் வந்து தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய ஜனங்களை புறஜாதி வசம் ஒப்பு கொடுத்துட்டார். தேவன் ஏன் வந்து புறஜாதி வசம் வந்து தேவன் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, இந்த புறஜாதிகள் எத்தனை வருஷம் வந்து அந்த அடுத்த சைடில் பாருங்கள், தேவன் ஏன் இந்த புறஜாதி ஜனங்கள் வசம், புறஜாதி ராஜாக்கள் வசம் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய ஜனத்தை ஒப்பு கொடுத்தார். அப்போ இவங்க எத்தனை வருஷங்கள் நமக்கு, இவங்க எவ்வளோ வருடங்கள் ஆட்சி செய்வாங்க, புறஜாதியாரோட காலம் வந்து எவ்வளோ வருடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த 4 கொம்புகள் சிதறடிக்குது, எத்தனை வருஷம் சிதறடிக்குது, அதுதான் முக்கியம். அந்த தரிசனத்தை தான் இங்கே காமிச்சிருக்கார். அப்போ நாம் பார்க்குறோம், அதாவது லேவியராகமம் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அங்கே ஒரு தேவன் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறார். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து, பாருங்க, நான் ஏழத்தனையாக உங்களை தண்டிப்பேங்கிறார். அதாவது நீங்கள் எனக்கு செவி கொடுக்காம மீண்டும் பாவம் செஞ்சீங்கன்னா நான் உங்களை ஏழத்தனையாக தண்டிப்பேங்கிறாரு. அடுத்தது லேவியராகமம் 26:1 சொல்கிறாரு, அதே தான், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் இருந்து எனக்கு எதிர்த்து நடப்பீங்களானா நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனையாக தண்டிப்பேன், ஏழத்தனையான வாதல் உங்கள் மேலே வர பண்ணுவேங்கிறார். அடுத்து லேவியராகமம் 26:24 படிக்கும்போது 24, நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து, பாருங்க, ஏழத்தனையாக வாதிப்பேங்கிறார். அடுத்து சொல்றாரு லேவியராகமம் 26:28, நானும் உக்கிரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது தேவன் சொல்லிட்டார், நீங்க என் பேச்சை கேட்கணும், என்னுடைய சொல் வச்சு நான் கொடுக்குற கற்பனைகள் கட்டளை பிரகாரம் நீங்க நடக்கணும். நடக்கலைன்னா நீங்க எனக்கு எதிர்த்து நடந்தீங்கன்னா நான் உங்களை ஏழத்தனையா தண்டிப்பேன், ஏழத்தனையா வாதிப்பேன், ஏழத்தனையா நான் உங்கள் மேலே வந்து வாதையை வர பண்ணுவேன் அப்படின்னலாம் தேவன் சொல்லி அங்கே சொல்லிடுறோம். ஏழத்தனைகள். அப்போ ஏழத்தனை என்பது எதை அடையாளப்படுத்துகிறதுனா 7 டைம்ஸ். ஏழத்தனை என்பது 7 டைம்ஸ். இங்கிலீஷில் சொன்னால் 7 டைம்ஸ், தமிழில் சொன்னால் 7 காலங்கள். அப்போ 7 காலங்கள் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு தண்டனைக்குள்ளே இருப்பாங்கன்னு தேவன் வந்து எங்கள் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார். அப்போ அந்த தண்டனை காலம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்தேக்கியா காலம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே தண்டனை காலம் ஸ்டார்ட் ஆச்சு. சித்தேக்கியா ராஜா காலத்துக்கு அப்புறமா அங்கே தண்டனை காலம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் சொல்கிறார், அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, பாகையை கழற்று, கிரீடத்தை எடுத்து போடும். அது எப்போ எடுத்து போடப்பட்டுச்சுன்னா நம்ம ஏற்கனவே பாடத்தில் பார்த்துக்குறோம். அதாவது அடுத்த சைடில் 5ஆம் உலக பேரரசு பாடம் பார்த்தோம். அதில் வந்து 5th வேர்ல்டு எம்பரர் பாடத்தில் நம்ம கேட்டிருக்கிறோம். அதாவது நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் பார்க்குறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், தானியேல் 2:1.
2:1. நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இந்த பாடத்தை நாம் படிச்சிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். அதாவது நேபுகாத் நேச்சார் அவருடைய ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய 2ஆம் வருஷத்தில் சொப்பனம் பார்க்குறார். பார்த்துட்டு அதனுடைய ஆவி கலங்கி அவர் வந்து நித்திரை விட்டு எந்திரிச்சிட்டார். நித்திரை கலந்து எந்திரிச்சிட்டார். அப்போ இந்த சொப்பனம் வந்து அவர் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இது வந்து எப்படி என்னங்கிறது ஒன்றும் அவருக்கு புரியல. அப்படி இருக்கும்போது பார்க்கும்போது ஆனால் என்ன சொப்பனங்கிறது அவர் மறந்துட்டார். அதனால் வந்து இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜோசிகாரங்க, கல்தையர்கள், குறி சொல்கிறவங்க, ஞானிகள் எல்லாரையும் வர சொல்லி அவங்களெல்லாம் வந்து எனக்கு இந்த சொப்பனத்தை நீங்கள் என்னங்க சொல்லணும், ஏன்னா இவர் மறந்துட்டார் சொப்பனத்தை, அதனால் எனக்கு சொல்லணும்னு கேட்குறாரு. அப்பொழுது பாருங்க என்ன பண்ணாரு, தானியேல் 2:2 அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்படி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ ராஜா வந்து அவங்ககிட்ட பார்த்து சொல்கிறாரு, நான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 3:4 ராஜா அவர்களை நோக்கி சொல்கிறார், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என்னுடைய ஆவி வந்து கலங்கி இருக்குது. அது என்ன சொப்பனம் நான் சொல்லலை, அது அறியணும்னு என்ற ஆவி கலங்கி இருக்குது. அப்போ கல்தேயர் சொல்கிறாங்க, ராஜாவை நோக்கி சொல்கிறாங்க, ராஜாவே நீங்கள் என்னென்றைக்கும் வாங்க, சொப்பனத்தை நீங்கள் உங்கள் அடியாருக்கு சொல்லுங்கள், அவனுடைய அர்த்தத்தை நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராஜா சொல்கிறாரு, தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்தே பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். இப்போ பாருங்க, எனக்கு இந்த சொப்பனத்தை சொல்லினா உங்கள் வீடுகள் எல்லாம் வந்து நான் எரிச்சு போடுங்கிறார். உங்களை நான் துண்டிச்சு போட்டுருவேன், உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெகுமதி கொடுப்பேங்கிறார். ஆனாலும் மீண்டும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜோசிகாரன், கல்தையர்கள், குறி சொல்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் அந்த தேசத்துக்கு எல்லாத்தையும் ராஜா வரசிட்டார். எல்லாரும் வந்து அங்கே நிற்கிறாங்க ராஜ சமூகத்தில். அப்புறம் மீண்டும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா நீங்கள் எனக்கு அந்த சொப்பனத்தை சொல்லுங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 7-8 சொப்பனத்தை எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் அப்போ விடுவிப்போங்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, என்னிடத்துல தீர்மானம் பிறந்துருச்சு, நீங்கள் காலதாமதம் பண்ண பார்க்குறீங்க, நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், அதாவது நீங்கள் தான் சொல்லணுங்கிறார். அதான் சொல்கிறார், தானியேல் 2:9 சொல்கிறாரு, காலம் மாறும் என்று வாசிங்க சிஸ்டர். காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான். இப்படி நேபுகாத் நேச்சார் சொல்றார். அப்புறம் அவங்க கல்தையர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தானியேல் 2:10 ராஜ சமூகத்தில் சொல்றார், இந்த காரியத்தை வந்து சொல்றதுக்கு பூமியில யாருமே மனுஷன் ஒருத்தரும் இல்லை, அதனால வந்து இது வந்து எந்த ஒரு ராஜாவும் இப்படி கேட்டதில் நீங்கள் கேட்குறீங்க. ராஜா கேட்குற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாக இருக்கிறவங்களோட வாசம் பண்ணாத தேவரில் ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருத்தரும் இல்லைன்னு அவங்க எல்லாம் ஏகமனாக சொல்லிடுறாங்க. உடனே வந்து ராஜா கட்டளை இட்டார். என்னென்னா, தானியேல் 2:14-15 பார்க்குறோம், பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய அனுமதி கொடுத்துட்டார். அரியோகு அப்படிங்கிற அனுமதி கொடுத்து அந்த படைத்தளபதி உத்தரவு வாங்கிட்டு எல்லா ஞானிகளையும் ஜோசிகாரன், கல்தையரை கொலை செய்யறதுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே வந்து தானியேல் வந்து அந்த அரியோகிட்ட பேசுகிறார். பேசி புத்தியாய் பேசுகிறார். ராஜா கிட்ட நான் இது பேசுறதுக்கு நீங்கள் வந்து தவணை வாங்கி கொடுங்கிறார். உடனே போய் தானியேல் சொன்னது வந்து ராஜா கிட்ட சொல்கிறார், சரி நீ டைம் எடுத்துகிட்டு வாங்குறார். தானியேல் வந்து ராஜா கிட்ட போய் கேட்குறாரு. தானியேல் 2:16 தானியேல் வந்து ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்க எனக்கு தவணை கொடுக்க வேணும் விண்ணப்பம் பண்ணுறார். உடனே வந்து சரின்ட்டார் ராஜா. தானியேல் வீட்டுக்கு போய் தன்னுடைய நண்பர்கள் அனனியா, மிசாயேல், அசரியா, அவரது 3 நண்பர்கள், அவங்க ராஜ்யத்தில் அவங்களும் பாருங்கள் தானியேலை போல ஞானிகள் தான், அவங்களும் தேசத்தில் உயர்ந்த பதவியில் தான் இருக்கிறாங்க. நேபுகாத் நேச்சார் வந்து தானியேல் மற்றும் அவங்க தோழர்கள் 3 பேர்த்துக்கும் அவருடைய ராஜ்யத்தில் நல்ல பதவி கொடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு அறிவு அதிகம்.
அதனால் நல்ல பதவி கொடுத்து வச்சிருக்கும்போது அவங்ககிட்ட போய் பேசுகிறார் தானியேல். வீட்டுக்கு போய் தானும் தன் தோழர்களும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அடியாதபடிக்கு, ஏன்னா எல்லாருமே எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய உத்தரவு கொடுத்தார். அந்த ஒரு சட்டம் வந்து இவங்களுக்கும் பொருந்தும், தானியேலுக்கும் அந்த அனனியா மிசாயேல் அசரியாவுக்கும் பொருந்தும். அப்போ அழியாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி மறைபொருளை வெளிப்படுத்தும்படி கேட்குறாங்க. இதை வந்து பார்க்கும்போது ராக்காலத்தில் வந்து தேவன் தானியேல் 2:19 ராக்காலத்தில் வந்து தேவன் வந்து அந்த சொப்பனத்தை வந்து தானியேலுக்கு வெளிப்படுத்திட்டார். உடனே தானியேல் வந்து பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். அடுத்து நேராக ராஜா கிட்ட போகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 26 மற்றும் 27. ராஜா பெல்தெஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. பாருங்க, இது வந்து யாராலும் சொல்ல முடியாது. அடுத்து சொல்றாரு பாருங்க, அடுத்து சொல்றது ரொம்ப ஹைலைட்டான விஷயம். தானியேல் 2:28-29 மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்துக்கிற தேவன் பாருங்க சொல்றாரு, கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவிச்சிருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன், அங்கே தேவனை அங்கே பாருங்க புரஜாதி ராஜா கிட்ட அங்கே விட்னஸ் பண்ணுறார். மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் எங்கள் தேவன் தான், அவர் பரலோகத்தின் தேவன். அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, கடைசி நாளில் சம்பவிக்க போகிறத உமக்கு ராஜாவாகி உமக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கை மேலே உங்களுடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் அப்படின்னு சொல்லும்போது ராஜா வந்து அப்படியே கவனமாக கவனிக்கிறார். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேலே நீங்கள் படுத்திருக்கும் போது இவர் என்ன யோசிச்சு படுத்திருக்காரு, இவர் பெரிய பேரரசர், முதல் உலக பேரரசர், இவர் இனிமேல் என்ன சம்பவிக்க போகுது அப்படின்னு நினச்சி படுத்துருக்காரு. எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யம் என்ன ஆகும், இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நான் சம்பாரித்து வச்சிருக்கிறேனே, என்ன ஆகும் ஏதாகுன்னு அவர் அப்படியே யோசனை பண்ணிட்டு படுத்துட்டு இருந்திருக்கார். அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் உமக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை என்ன ஆகுன்னு கேட்டீங்க, நினச்சிங்க, அதை வந்து தேவன் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் வந்து அந்த சிலை தரிசனம் பெரிய சிலையை தான் பார்த்துருக்காரு. அதாவது தானியேல் 2:31 சொப்பனத்தை வந்து தானியேல் வந்து சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. பாருங்க, நீங்க பெரிய சிலையை பார்த்தீங்க. பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் மறந்து போச்சு. இப்ப சொல்லும் போது அவருக்கு ரீகால் ஆகுது. அப்ப பெரிய சிலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நேபுகாத்நேச்சார் ஆமா பெரிய சிலை தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறார். ஆமா கரெக்ட் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒவ்வொன்றும் அவர் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு, மறந்து போச்சு. அப்போ அந்த சிலை வந்து மிகப்பெரிய சிலையாக இருக்குது. மிகப்பெரிய சிலையை பார்த்தீங்க, அது பிரகாசமாக இருந்துச்சு, அது உமக்கு எதிராக நின்றுச்சு, அது ரூபம் வந்து பயங்கரமாக இருக்குங்கிறார். அது அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு ரூபத்தில் இருந்துச்சுங்கிறார். அடுத்தது தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 32 மற்றும் 33. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. பாருங்க, சிலை தலை வந்து பொண்ணு, பசும்பொன், மார்பும் புயமும் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலமா இருக்கு, அதன் கால்கள் வந்து இரும்பா இருக்கு, அதன் பாதங்கள் வந்து பாதி இரும்பு பாதி களிமண். இப்படிதான் அந்த தரிசனம் சிலை தரிசனம் பார்த்துருக்கேன். பயங்கரமா இருக்கு, ரூபம் பயங்கரமா இருக்கு, பார்க்கறக்கே நமக்கு பயங்கரமா இருக்கு. இப்படி ஒரு சிலை தரிசனத்தை நேபுகாத்நேச்சார் பார்த்தா எப்படி இருந்திருப்பேன், பயந்துட்டார் அவர். அப்போ தானியேல் சொல்லும் பொழுது தான் எல்லாமே ரீகால் ஆகி கரெக்டாக ஆமாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்புறம் தானியேல் சொல்கிறாரு, தானியேல் 2ஆம் அதிகாரம் 36 வசனத்தில் சொப்பனம் இதுதான், அந்த அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தத்தையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 37-38 சொல்கிறார், அதாவது ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீங்க, பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்தரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவர்களை எல்லாம் ஆண்டுமொழி செய்திருக்கிறாரு. பொன்னான தலை, அந்த தலை நீங்கள் தாங்கிறார். அப்போ பொன்னான அந்த தலை நீங்கள் தான் அப்படின்னு அந்த அர்த்தத்தை சொல்கிறார். அந்த சிலையில் பார்த்தோம்னா தலை அது முழுவதும் பசும்பொன், பசும்பொன்னா சுத்தமான பொன். அந்த பொன்னான தலை வந்து நீங்கள் தான் அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் தானா யாரை குறிக்குதுன்னா பாபிலோன் பேரரசை குறிக்குது இந்த பொன்னாகிய தலை. இதுதான் முதல் கொம்பு. பாருங்க, முதல் கொம்பு பாபிலோன் பேரரசு. அப்போ 4 கொம்பு அங்கே பார்க்குறாரு.
அந்த 4 கொம்பு தேவனே சொல்லிட்டார், இது வந்து யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிறடித்த கொம்புகள் அப்படின்னாரு. அப்போ அந்த சிலை தரிசனத்துல பார்த்தா அந்த பொன்னாகிய தலை நீங்க தான் அப்படிங்கும்போது அந்த தலை என்பது பாபிலோன் பேரரசை குறிக்குது. இது வந்து பார்க்கும்போது முதல் கொம்பு. இரண்டாவது பார்க்கும்போது அடுத்தது தானியேல் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். உமக்கு பின்னாடி நீங்க எங்களுக்கு பின்னாடி எனக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டீங்கல்ல, உங்களுக்கு அப்புறமா உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் அப்படிங்கிறார். உங்களுடைய ராஜ்யம் அவங்க கிட்ட போகும். அந்த ராஜ்யம் தான் சொல்றாரு. அது பார்த்தீங்கன்னா அதாவது மார்பும் புயமும் என்னங்க வெள்ளி, மார்பும் புயமும் வெள்ளி. இது வந்து பார்க்கும்போது மேதோ பெர்சிய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. மேதோ பெர்சியர்கள் அப்படின்னா பாரசீக பேரரசு. மேதியனாகிய தர்யூ, பெர்சியனாகிய கோரேஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எங்கே போனாலும் படையெடுத்து போனாலும் ஒட்டுக்காக தான் போவாங்க. அங்கே ராஜ்யத்தை அதாவது கட்டி கொண்டாலும் அவங்க வந்து பங்கிட்டு பிரித்து வச்சுக்குவாங்க. இப்போ இந்த ஒரு தரிசனத்தை தான் வந்து பார்க்கும்போது இதில் வந்து 2வது பார்க்கும்போது அந்த மார்பும் பயமும் அதாவது வெள்ளி, இது வந்து பாரசீக பேரரசு, மேதோ பெர்சிய பேரரசை குறிக்குது. அதுக்கடுத்து தானியேல் 2ஆம் அதிகாரம் 39வது வசனம். இது வந்து 2வது கொம்பு. இது 2வது கொம்பு. அதுக்கப்புறம் வந்த சாம்ராஜ்யம், பாபிலோன் பேரரசுக்கு அப்புறம் வந்து சாம்ராஜ்யம் 2வது கொம்பு. அடுத்தது தானியேல் 2:39. பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். பின்பு அதாவது அந்த ராஜ்யத்துக்கு அப்புறமா பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு 3வது ஒரு ராஜ்யம் எழும், வெண்கலமான ஒரு ராஜ்யம் எழும்புங்கிறார். பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளக்கூடிய 3வது ஒரு ராஜ்யம் அது வெண்கலமாக இருக்குங்கிறார். அந்த ராஜ்யம் தான் பார்க்குற நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம், கிரேக்க ராஜ்யம். யாருன்னா மாவீரன் அலெக்சாண்டர், அவர் தான் குறித்து இங்கே பேசுகிறார். அப்போ பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும். அப்போ பூமியெல்லாம் ஒட்டுமொத்த பூமி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி கொண்டு வந்தார் மாவீரன் அலெக்சாண்டர். அப்போ அந்த ஒரு ராஜ்யம் தான் வந்து கிரேக்க பேரரசு. இந்த கிரேக்க பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா 3வது கொம்பு, 3வது சாம்ராஜ்யம். உலக வரலாறுலேயே நமக்கு தெளிவாக இருக்கு. 3வது சாம்ராஜ்யம் அதாவது பாரசீக பேரரசை அழிச்சு அந்த இடத்துக்கு வந்தது யாருன்னா கிரேக்க பேரரசு. இது வந்து அலெக்சாண்டர் தலைமையில் நடந்துச்சு. அதுக்கடுத்தது தானியேல் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம், 4வது கொம்பை பற்றி பார்க்குறோம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளையெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாருங்க, 4வது ராஜ்யம் 4வது கொம்பு இரும்பை போல உரமாக இருக்குங்கிறார். அது வந்து இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நொறுக்கிடு. இரும்பு வந்து இருக்கிற உலகத்திலே கொஞ்சம் கடினமான உலகம் அதுதான். எல்லாவற்றையும் அதை நொறுக்கிது. அப்படி இது நொறுக்கி இப்போ எல்லாத்தையும் தகர்த்து போடும் அப்படிங்கிறாரு. அந்த ராஜ்யம் தான் என்ன பார்க்கும்போது இரும்பை போல உறுதியாக இருக்கக்கூடிய ராஜ்யம் ரோம ராஜ்யம். ரோமர்கள் இவங்க நீண்ட காலப்பகுதி, இவங்களுடைய காலப்பகுதி. ரோமராஜ்யம் கால் பகுதி எப்படி நீளமாக இருக்க ஒரு உடம்புல, அது மாதிரி இவங்களுடைய ராஜரீகம் வந்து ரொம்ப காலம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவங்களுடைய ராஜ்யத்தில் தொடர்ச்சியில் தான் சொல்கிறாரு. அதாவது காலில் தான் என்ன இருக்குன்னா தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 41 மற்றும் 42. பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். ஆமாங்க, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா கால் விரல்கள் 10 விரல்கள். அந்த 10 விரல்கள் பார்க்கும்போது அந்த ரோம பேரரசில் வந்த 10 ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஐரோப்பிய யூனியனில் இருக்கக்கூடிய 10 ராஜ்யங்களை அடையாளப்படுத்துது. அதாவது இது எப்படின்னா அதில் பார்க்கும்போது இரும்பு களிமண் ரெண்டுமே கலந்துருக்கு. ஆனால் பாருங்கள், தானியேல் 2:43 சொல்கிறாரு, இரும்பு வந்து களிமண்ணோட கலந்த பார்த்தீங்கள, அவர்கள் வந்து மற்ற மனுஷனோட சம்மந்தம் கலப்பாங்க. ஆகிலும் பாருங்கள், ஏதோ களிமண்ணோட இரும்பு சேர்த்துனா அது 2 கலக்காது, மிக்ஸ் ஆகாது. அது மாதிரி ஒருத்தர் ஒட்டிக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறார். இதை வந்து சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 44 மற்றும் 45. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவது இல்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி
நிர்மூலம் ஆக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். பாருங்க, அதாவது இந்த கடைசி அது 4வது கொம்பு, இந்த 4வது ராஜ்யம் ரோமராஜ்யம். அதனுடைய 10 பரல்கள் என்பது 10 ராஜ்யங்கள். அதில் வந்து 10 ராஜாக்கள் அதில் வருவாங்கிறது பார்க்குறோம். அந்த ராஜாக்களின் நாட்கள் தான் சொல்கிறார். அந்த ராஜாக்களின் நாட்களில் தான் தேவன் சொல்கிறாரு, பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை வந்து எழும்ப பண்ணுவாருங்கிறார். அந்த ராஜ்யம் வந்து வேற யாருக்கும் விடப்படாது. ஒரு கல் வந்து கையால் பெயர்க்கப்படாமல் எப்படி மலையிலேருந்து உருண்டு பெயர்ந்து வந்து இரும்பையும் களிமண்ணையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது நீங்கள் கண்டீங்க. அந்த ஒரு கல் வந்து கையால் பெயர்க்கப்படாத கல் மலையிலேருந்து உருண்டு வருது. உருண்டு வந்து அந்த சிலை மேலே மோதி அது எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டுருச்சு. தானோ என்னென்றைக்கு நிற்கிதாமா, அந்த கல் என்னென்றைக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பர்வதமாயிடுச்சு. அதான் இனிமேல் சம்பவிக்க போகிறத வந்து மகாதேவன் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கார். இனிமேல் என்ன சம்பவிக்க போகுதுங்கிறது தேவன் காமிச்சிருக்கார். இதுதாங்க உங்களுடைய சொப்பனம் அப்படிங்கிறத வந்து தானியேல் வந்து நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டார். வரக்கூடிய ராஜ்யங்களை பற்றி சொல்லிட்டார். அப்போ அந்த 4 ராஜ்யங்கள் வரப்போகுது. பாபிலோன் பேரரசு, பாரசீக பேரரசு, மேதோபசி பேரரசு, அடுத்து கிரேக்க பேரரசு, அடுத்து வந்து ரோம பேரரசு. அப்போ இந்த 4 ராஜ்யங்கள் தான் அந்த 4 வகையான உலோகங்களை அடையாளப்படுத்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சிலை தரிசனம் அதுதான் சொல்லி பார்க்குறோம். அப்படின்னு இந்த 4 மகா வல்லரசுகளும் இஸ்ரேலையும் முழு உலகத்தையும் ஆளும் உரிமையை தேவன் கொடுத்தார். அந்த 4 வல்லரசுகளுக்கும் தேவன் தான் கொடுத்தார். அந்த 4 கொம்புகளை எழும்ப பண்ணது யாருன்னா தேவன் தான். 4 கொம்புகள் பாபிலோன் பேரரசு, மேதோபெர்சிய பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு. அப்போ இந்த 4 மகா வல்லரசுகளுக்கும் இஸ்ரேல் தேவனுடைய தேசத்தின் மேலையும் அப்புறம் ஒட்டுமொத்த முழு உலகத்தின் மேலையும் ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஆளுகையை தேவன் கொடுத்தார். இந்த காலங்கள் எவ்வளவு காலங்கள்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அடுத்த சைடில் பார்க்குறோம். அதாவது இதான் அந்த தரிசனத்தில் பாபிலோன் பேரரசு வந்து பார்க்கும்போது 605 பிசி கிமுல வந்து 539 வரைக்கும். அதுக்கடுத்து பார்க்கும்போது மேதோபெர்சிய பேரரசு 539 330 கிமு 539 கிமு 331 வரைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க பேரரசு கிமு 331 கிமு 146 வரைக்கும். அதுக்கடுத்து ரோம பேரரசு அதுலேருந்து 146 பிசி, அதாவது கிமுலேருந்து அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கு ப்ரெசன்ட் டேஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஐரோப்பிய 10 ராஜ்யங்கள் இன்றைக்கும் அந்த ரோம பேரரசுடைய கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய இதுதான் அந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் அவங்க ஒரு பெரிய கூட்டமைப்பாக இருந்து இன்றைக்கி உலகத்துடைய ஒரு முக்கியமான வல்லரசு தேசமாக இருக்கிறாங்க. உண்மையா பையங்களா? உண்மைதான். ஏன்னா இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை? ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஐரோப்பியன் யூனியன் கூட்டமைப்பு நோட்டோவில் சேர்றதுங்கிறது தான். ஐரோப்பியன் கூட்டமைப்பில் நாங்கள் வந்து அவங்களோட இணைஞ்சிக்கிறோன்னு உக்ரைன் கேட்டதான் பிரச்சனை. அதனால தான் வந்து ரஷ்யா வந்து அப்படி நீங்கள் இணையக்கூடாது, அவங்களோட அந்த யூனியனில் இணைஞ்சிங்கன்னா எங்களுக்கு ஆபத்து இருந்தால் அவங்க வந்து இன்றைக்கி போர் போயிட்டுருக்கு. அப்போ பார்க்குற அன்புக்குரிய சகோதரர், அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்பி பண்ணுவார் அப்படின்னாரு. அப்போ இன்றைக்கி இந்த ஐரோப்பிய கூட்டமைப்புகள் இன்றைக்கி அரசாட்சி சென்று இந்த காலகட்டத்தில் பரலோகத்தின் தேவன் என்னென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்பி பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அது அடுத்த சைடு கூட பார்க்குறோம், இந்த காலங்களை பார்க்குறோம். அதாவது இன்றைக்கி வரைக்கும் அட் ப்ரெசன்ட் வரைக்கும் அந்த ராஜ்யங்கள் போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இந்த 4 கொம்புகள் யாரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னா, இந்த பூமியில் பாருங்கள் எருசலேமையும் யூதாவையும் இஸ்ரேல் தேசத்தையும் சிதறடித்த கொம்புகள். 4 கொம்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொம்புகள் வந்து வல்லமையை அதிகாரத்தை குறிக்குது. கொம்புகள் வந்து வல்லமையை அதிகாரத்தை குறிக்குது. எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த கொம்புகள் வந்து எதுக்கு அப்படின்னா, கொம்புகள் எதுக்குங்க? கொம்புகள் யாராருக்கு இருக்கு? எந்தெந்த மிருகத்துக்கு கொம்பு இருக்கு? எருது, எருமை, ஆடு, மான், இந்த மாதிரி விலங்கினருக்கெல்லாம் வந்து கொம்பு இருக்கு. அந்த கொம்புகள் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு காட்டெருமை வந்து பார்த்திங்கன்னா புலியோ சிங்கமோ வேட்டையாட வருதுன்னா அது என்ன பண்ணும்? தன்னுடைய கொம்பை வச்சு அதை அட்டாக் பண்ணும். அது வல்லமை அந்த கொம்பு. அப்போ சிங்கமெல்லாம் அந்த கொம்புக்கு முன்னாடி நிற்காது, பயப்படும். சிங்கம் காட்டுக்கு ராஜா வந்து கூட அந்த காட்டு எருமையினோட கொம்புக்கு முன்னாடி நின்று சண்டை பிடிக்காது, பின்னாடி வந்து அட்டாக் பண்ணும். அப்படிங்கும்போது பார்க்கும்போது இந்த கொம்புகள் வந்து வல்லமையை அடையாளப்படுத்துகிறதா இருக்குது. அப்போ இந்த பாருங்கள், இந்த ஒரு 4 கொம்புகள் பாருங்கள், புறஜாதி
ராஜாக்கள் அடையாளப்படுத்துது, சாம்ராஜ்யங்கள் அடையாளப்படுத்துறதா இருக்குது. அப்போ அந்த 4 கொம்புகளும் என்ன பண்ணாங்கன்னா யூதாவை சிதறடிச்சது. அப்படின்னா அவங்களுடைய வல்லமையை தேவனுடைய தேசமாகிய அந்த இஸ்ரேல் தேசத்து மேலே செலுத்தினாங்க. அப்படின்னா ஆட்சி அதிகாரம் பூரா அவங்ககிட்ட போயிடுச்சு. அது வந்து கொம்பு என்பது வல்லமை, ஆட்சி அதிகாரத்தை அடையாளப்படுத்தியது. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகள் மற்றும் அந்த யூதா இஸ்ரேல் தேசங்கள் வந்து அந்த 4 கொம்புகள் வசம் சிக்கிட்டாங்க. அப்போ எத்தனை காலங்கள் அவங்க சிக்கினாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அந்த புரஜாதியரோட காலங்கள், உலக மகா சாம்ராஜ்யங்கள், பாபிலோன் பேரரசு, மேதோ பெர்சியா, கிரேக்கர், ரோம பேரரசுகள், இவங்க வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுகை செஞ்சாங்க. சரி, இப்போ வந்து இந்த ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு 4 கொம்புகளை காமிச்சார். அதுக்கடுத்து தொடர்ச்சி பின்னாடியே 4 தொழிலாளிகளையும் காமிக்கிறார். அப்போ யார் இந்த 4 தொழிலாளிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 4 தொழிலாளிகள் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது தானியேல் 21 வசனம், சகரியா 1ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் அதாவது பார்க்குறோம். அதாவது பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காமித்தார். அவங்க என்ன செய்ய வராங்கன்னு கேட்குறார் சகரியா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி இந்த கொம்புகள் வந்து யூதாவை சிதறடிச்சதே, அவைகளை பயமுறுத்துகிறதுக்காகவும், அப்போ அந்த தேசங்களை பயமுறுத்துவதற்காகவும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்புகளை எடுத்த ஜாதிகளுடைய கொம்பை விழத்தழுகிறதுக்கும். அப்போ அந்த 4 கொம்புகளை விழத்தழுறதுக்கு இந்த 4 தொழிலாளிகள் வராங்க. இந்த 4 தொழிலாளி எதுக்கு வராங்கன்னா 4 கொம்புகளை விழத்தல்ல. அப்போ இந்த 4 கொம்புகள் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரி, இந்த 4 கொம்புகள் தேவனுடைய 4 குணலட்சணங்களை அடையாளப்படுத்துகிறது. 4 தொழிலாளிகள். அந்த 4 கொம்புகளை அதாவது அவங்க மீண்டும் தலையெடுக்க முடியாத அளவுக்கு அவங்கள அடக்கிறதுக்காக, அவங்கள அழிக்கிறதுக்காக 4 தொழிலாளிகள் வர்றாங்க. அந்த 4 தொழிலாளிகள் தான் 4 குணலட்சணங்கள், தேவனுடைய 4 குணலட்சணங்கள் அடையாளப்படுத்துது. அதை நாம் பார்க்குறோம். தேவனுடைய 4 குணலட்சணங்கள் என்னங்குது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தைச் சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. 1ஆம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அப்போ இந்த தரிசனத்தில் பார்க்கும்போது பாருங்க, அந்த சிங்காசனத்தை சுற்றிலும், இந்த சிங்காசனம் வந்து பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய சிங்காசனம். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் பாருங்க, பழுங்குக்கு போன கண்ணாடி கடல் இருக்கு. இப்போ சுத்தமான அந்த பழுங்குக்கு போன கண்ணாடி கடல் இருக்கு. அந்த சிங்காசனத்தினுடைய மத்தியில் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைஞ்சிருக்குது. 1ஆம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பா இருக்கு. 2ஆம் ஜீவன் வந்து காளைக்கு ஒப்பா இருக்கு. 3ஆம் ஜீவன் வந்து மனுஷ முகம். 4ஆவது ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கிற கழுகுக்கு ஒப்பா இருக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த 4 ஜீவன்களை பார்க்குறோம். இந்த 4 ஜீவன்கள் எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அந்த முதல் தொழிலாளி இதனுடைய வல்லமை, 2ஆவது தொழிலாளி அதாவது ஒர்க்கர் அப்படின்னா நீதி, 3ஆவது தொழிலாளி இதனுடைய அன்பு, 4ஆவது தொழிலாளி வந்து ஞானம். அப்போது இந்த ஒரு 4 தொழிலாளிகளும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அளவு மாக்குற மாதிரி இந்த கொம்புகளை என்ன பண்ணாங்கன்னா சீவி அப்படி செதுக்குறாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க வேலையை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் என்ன செய்ய வராங்கன்னா, ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்கக்கூடாது அப்படி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடிச்சது, அவளை பயமுறுத்துகிறதுக்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதியுடைய கொம்புகளை விழத்தழுகிறதுக்கும். அப்போ அந்த கொம்பை விழத்தழுறதுக்கு இந்த தொழிலாளிகள் வர்றாங்க. அப்போ விழத்தழுறதுக்குன்னா நல்லா தெரியும், அவங்க இல்லாமல் போகிறது, அவங்களுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வருது. 4 கொம்புகள் என்பது 4 ராஜ்யங்கள், பெரிய சாம்ராஜ்யங்களை குறிக்குது, பேரரசு. அப்போ அந்த ராஜ்யங்களை விழத்தழுறதுக்கு இந்த தொழிலாளிகள் வராங்க. அப்போது அந்த வேலை யார் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய 4 குணலட்சணங்கள், தேவனுடைய வல்லமை, அப்புறம் நீதி, அன்பு, ஞானம், இந்த 4 குணலட்சணம் தான் 4 தொழிலாளிகள். அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ராஜ்யங்களை அது தேவன் தான் முடிவு கொண்டு வராருன்னு அர்த்தம். தேவன் தான் முடிவு கொண்டு வர. அப்போ பாருங்கள், இந்த புரஜாதிகார காலங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். புரஜாதிகாரோட காலங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அதாவது இந்த புரஜாதிகார காலங்கள் எத்தனை வருஷங்கிறது நம்ம ஏற்கனவே பாடத்தில் கூட படிச்சிருக்கிறோம். அதுதான் சொல்கிறாரு, குறிப்பிட்ட காலங்கள் அவங்க வந்து அரசாட்சி அந்த தன்னுடைய தேவனுடைய தேசமாக செய்வாங்க. அந்த புரஜாதிகாரோட காலங்கள் தான் என்னங்கிறது நம்ம பார்க்கும்போது, அதாவது இதே தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் நேபுகாத்நேச்சார் வந்து, அதாவது தன்னுடைய ராஜ்யத்தின் மேலே
மிகப்பெரிய கோட்டை கொத்தளங்கள் கட்டி அரண்மனைலாம் கட்டி அங்கே உலாவிட்டு இருக்கார். உலாவும் போது பாருங்கள் அவருடைய தேசத்தை பார்க்குறோம், மிகப்பெரிய தேசம். முதல் உலக பேரரசு பார்க்குறோம், அவ்வளோ பிரம்மாண்டமான தேசம். பாபிலோனுடைய தொங்கு தோட்டம், அவருடைய கட்டமைப்பெல்லாம் பார்க்கும்போது இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேசம் தான். அந்த தேசத்தை வந்து இவ்வளோ பெரிய தேசத்தை நான் வந்து சம்பாரிச்சிட்டேன்ட்டு ஒரு பெரிய ஒரு பெருமையில் அவர் வந்து என்ன சொல்கிறார் பாருங்க, தானியேல் 4:30 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பாருங்க, இது வந்து சொல்றார் நேபுகாத்நேச்சார் வந்து என் வல்லமின் பராக்கிரமத்தினால, தேவன் தான் கொடுத்தாருங்கிறத உணராம என் வல்லமின் பராக்கிரமத்தினால என் மகிமை பிரதாபத்துக்குன்னு நான் கட்டினது அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து தானியேல் 4:31 ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை ராஜ்யம் முன்னை விட்டு பிரிஞ்சு வச்சுங்கிறார். அப்போ அது சொல்கிறாரு தானியேல் 4:32 அதாவது என்ன நடக்குன்னா, மனுஷருடன் தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பேன், மாடுகளைப் போல புள்ளைமேவாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமான இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும். அப்போ தேவன் தான் என்ன பண்ணார், தமக்கு சித்தமான இருக்கிறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறார். முதல்ல பாபிலோன் பேரரசு கொண்டு வந்தார். ரெண்டாவது கோரேஸ் அந்த மேத பெர்சியா ராஜ்யத்தை கொண்டு வந்தார். மூணாவது கிரேக்க பேரரசு கொண்டு வந்தார். நாலாவது ரோம ராஜ்யத்தை கொண்டு வந்தார். இப்படியே தேவன் வந்து என்ன பண்ணார், தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அந்த கொடுக்குறாருங்கிறத அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உண்மையில் கடந்து போகும்னு சொல்கிறார். அப்போ அந்த 7 காலங்கள் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த நேபுகாத்நேச்சார் வந்து மிருகத்தோட மிருகமாக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் பார்க்குறோம் தானியேல் 4:33 அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த 7 காலங்கள் போற வரைக்கும் அப்படி நடையும் சொல்லிட்டார். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு தண்டனை கொடுத்தார் தேவன். ஏன்னா அவருடைய பெருமை மேட்டுமை காரணமாக தேவன் கொடுத்தார். அப்போ இதே மாதிரி இந்த பெருமை மேட்டுமை கொண்டவங்க யார், இந்த நேபுகாத்நேச்சார் யாரை அடையாளப்படுத்துறதுங்களா இந்த பாடத்தில்? அதாவது நேபுகாத்நேச்சார் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துறார். ஏன்னா அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா, புத்திர ஸ்வீகாரம், வாக்குத்தத்தங்கள், தேவாராதனை, அவருடைய கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணம், அப்பா தேவன் கூப்பிடத்தக்கதான புத்திரஸ்வரத்தினாவி, தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அப்போ நேபுகாத்நேச்சாரை போல அவங்க நிலைமை இருந்துச்சு பாருங்க. அவர் சொன்னார், என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு பெருமையா பேசினார். அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, எல்லா ஜனங்களை காட்டிலும் தேவனுடைய சொந்த ஜனங்கள் சொல்லிட்டு அவங்க பெருமையும் மேட்டுமையும் நடந்து கொண்டாங்க. அதெல்லாம் சொல்லிட்டாங்க, உங்க மேல 7 காலங்கள் சொன்னார். நேபுகாத்நேச்சார் எப்படி தேவன் தள்ளினார், அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தள்ளிட்டார். 7 காலங்கள் உங்க மேல சொல்லிவிட்டார். அப்போ அந்த 7 காலங்கள் தான் சொல்கிறோம். ஏற்கனவே வந்து லேவியராமத்தில் நம்ம படித்தோம், ஏழத்தனையான தண்டனை, ஏழத்தனையான்னு பார்த்தோம். அப்போ அந்த 7 காலங்கள் என்பது ஏழத்தனை தான் என்பது இங்கிலீஷில் வந்து 7 டைம்ஸ்ன்னு பார்த்தோம். அதே தமிழில் வந்து 7 காலங்கள்னு பார்த்தோம். அப்போ அந்த 7 காலங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு காலம் என்பது ஒரு வருடம். ஒரு காலம்னா ஒரு வருடம். அப்போ ஒரு வருடத்துக்கு 360 நாட்கள். அப்போ 7 காலங்கள் அப்படின்னா பார்க்கணும் அன்புக்குரிய சாஸ்திரம். அதாவது 7 காலங்கள் அப்படின்னா 7 × 360 அப்படி எத்தனை வருஷங்க? 2520 வருஷங்கள். அப்போ எத்தனை காலங்கள் அந்த நேபுகாத்நேச்சார் அங்கே அந்த தண்டனைக்குள்ள விழுந்தாருன்னா 7 காலங்கள். அந்த நேபுகாத்நேச்சார் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் வந்து சொந்த தேசம் இல்லாமல் அவங்க துரத்தி விட்டது, அதாவது அவங்க வந்து அந்த புரஜாதிகள் அவங்க தேசத்தை மிதிக்கிறது எத்தனை காலம்னு சொல்லி பார்க்கும்போது 2520 வருஷங்கள். இதுதான் புரஜாதியாரின் காலம். 2520 வருஷங்கள். 7 × 360. ஒரு காலம் என்பது ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள். 365 காலம் என்பது நம்ம காலண்டர். அது வந்து லூனார் காலண்டரில் வந்து பார்க்கும்போது 360 நாட்கள். அப்போ 360 நாள் ஒரு வருஷம். அப்படின்னா 7 காலங்கன்னா 7 வருஷங்கள். அப்போ 7 × 360 2520 வருஷங்கள் புரஜாதியாரின் காலம். அப்போ நேபுகாத்நேச்சார் வந்து மீண்டும் அந்த ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் அவங்க சொந்த தேசத்தை பெற்றுக்கொள்வார்கள்ங்கிறத தேவன் சொல்றார். அப்போ பார்க்குற அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 2560 வருஷம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போன வருஷம். எப்போ சிறைப்பட்டு போனாங்க?
நேபுகாத்நேச்சார் வந்து சிறைப்பிடிச்சு போனார் இல்லைங்க, கிமு 606. அப்போ அந்த பிரஜாதரன் காலங்கள் வந்து பாருங்க, கிமு 606 கூட 2720 வருஷம் கூட்டின எத்தனை வருதுன்னா எத்தனை வருதுங்க? 1914. 14 வந்து அந்த 2720 வருஷம் முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த 2520 வருஷங்கள் பிரஜாதியார்கள் வந்து பாருங்க, மனுஷர்களும் தள்ளப்படும், ஒரு ஆளுகையிலிருந்து தள்ளப்படுவாயின்னு நேபுகாத்நேச்சார் சொன்னார். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்களும் அந்த ஆளுகையிலிருந்து அவங்க தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. அப்போ பார்க்கும்போது 7 காலங்கள், அதாவது 2520 வருஷங்கள் அவங்களுக்கு ஒரு தண்டனை காலம். அந்த புரஜாதிகாரிகள் வந்து அங்கே அவங்க தேசத்தை ஆளுவான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 2520 வருஷத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது பாபிலோன் பேரரசு, நெக்ஸ்ட் டைம் பாபிலோன் பேரரசு ஆட்சி செஞ்சாங்க. மேதோ பெர்சியா, அப்புறம் வந்து கிரேக்க பேரரசு, அப்புறம் ரோம பேரரசு, இப்படியாக பார்க்குறோம். அப்போ அந்த ரோம பேரரசர்கள் அந்த காலங்களில் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய காலங்கள் தான் பார்க்குறோம். அடுத்த சைடில் கிபி 70லேருந்து இதெல்லாம் அந்த இதில் அந்த 10 விரல்கள் காலங்கள் இதில் தான் வருது. அதாவது 700லேருந்து கடைசியாக பார்க்கும்போது அந்த கிபி 1517லேருந்து 1917 வரைக்கும் துருக்கி அட்டோமான்ஸ்கள்ட்ட இருந்துச்சு. இப்படியாக வந்து அது வரைக்கும் பிரஜாதியார்கள் வந்து அந்த தேசத்தை முடித்தாங்க. அப்போ 2520 வருஷங்கள் பாருங்கள். அடுத்த சைடில் கிமு 606 ஸ்டார்ட் ஆகி அங்கே வந்து கிபி 1914 முடியுது. இது குறித்து நம்ம சகோதரர் மூத்த சகோதரர் கூட எழுதியிருக்கார் அவருடைய இதில் 1914 குறித்து. இட் வாஸ் இன் பிசி 606 தட் காட்ஸ் கிங்டம் எண்டட். அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தேசம், தேவனுடைய தேசம், அவர் தான் ஆட்சி செஞ்சது. அது முடிஞ்சிச்சு. மீண்டும் வந்து பாருங்கள், அந்த புரஜாதிகள் வசம் ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறார். அது எங்கன்னா கிபி 1914 வரைக்கும் அது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம சகோதரர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படியாக வந்து பார்க்கும்போது இவர்கள் அந்த புரஜாதிரன் காலத்துக்குள்ளே அவங்க தேசம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது வந்து மீண்டும் அவர்கள் வந்து பாருங்கள், அவங்க தண்டனை காலத்தில் வெளியே புரஜாதி தேசங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. மீண்டும் அவங்க சொந்த தேசத்துக்கு வரணும். அது வரைக்கும் அந்த புரஜாதிரன் காலம் நிறைவேறணும். 1914 வரைக்கும் பாருங்கள் தொடர்ந்து இந்த தேசம் வந்து புரஜாதிர வசம் தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்குறோம் ஆமோஸ் மூலியமாக தேவன் சொல்கிறாரு. ஆமோஸ் 9:12 வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலேன்னு சொல்றது வந்து இது வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த நாள். 1874 வந்துட்டாரு. அவர் வந்ததுக்கப்புறம் பாருங்க, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் வந்து திறப்புகளை எல்லாம் அடைச்சு, அதில் வந்து பாருங்க, திறப்பு அப்படின்னா ஒரு செக்யூர் இல்லாமல் இருந்துச்சு, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இருந்துச்சு. அந்த திறப்புகளெல்லாம் அடைச்சி அதில் பழுதாய் போனதை நான் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் வந்து ஸ்தாபிப்பேன்னு அங்கே கர்த்தர் சொல்கிறார். அதே தான் வந்து பார்க்குறோம் அப்போஸ்தலர்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 15:16 வசனம். எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. அடுத்த வசனம் 17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதாவது நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வந்திருக்கிறார். திரும்பி வந்து 1874 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதில் பழுதாய் போனது மறுபடியும் நான் சீர்படுத்தி அவைகளை செவ்வையாக நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ இது வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்பது நல்லா தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ பாருங்க, 1874 கர்த்தர் வந்தால் அந்த புரஜாதரன் காலம் முடியணும். 1914 முடியணும். 2520 வருஷங்கள் முடிஞ்சது 1914 கிபி 1914 முடிஞ்சது. பாருங்க, அப்போவே பாருங்க அந்த ஜனங்கள் இஸ்ரேல் தேசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. கடைசியில் பார்க்கும்போது அந்த தேசத்துக்கு தேவன் வந்து பாருங்க 1948 வந்து சுதந்திரம் கொடுத்தார். தனி தேசமாக அவங்க உருவாகிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்திருக்கும்போது தான் அந்த புரஜாதரன் காலம் முடியுது. அதுக்குள்ளே தான் இருக்குது. கர்த்தர் வந்ததுக்கப்புறம் தான் புரஜாதரன் காலங்கள் முடியுது. அப்புறம் அவங்க சொந்த தேசத்துக்கு திரும்பி வர்றது 1878 வந்தாங்க. பெட்டாட்டிக்கோ நகரத்தை பிடிச்சாங்க. அந்த ஒரு கிராமத்தை வாங்கி அப்படியே டெவலப் ஆனாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது தியோடர் ஹெர்சல் அவங்க மூலியமாக அங்கே வந்து பார்க்கும்போது சியோன் மூமெண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறவங்களாம் வந்து நிறைய நிலங்கள் கொடுக்குறோம் ஆசைவார்த்தைகள் காட்டி அவங்களை வர வச்சாங்க. அப்புறம் தொடர்ந்து பார்க்குறோம் அதுக்கும் அந்த ஜனங்கள் நிறைய பேர் வராதனால வேட்டைக்காரர் அனுப்புனார் தேவன். ஹிட்லர் போன்றவரெல்லாம் வந்து வேட்டையாடி
அங்கே வந்து சொந்த தேசத்துக்கு வர வேண்டிய முக்கியத்துவத்தை வந்தாங்க. கடைசியில் பார்க்கும்போது 1948 அவங்க வந்துட்டாங்க. ஒரு தனி தேசமாக தேவன் கொடுத்துட்டார். அதான் சொல்கிறாரு, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து. அப்போ திரும்பி வந்து தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். பாருங்கள், அதில் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காருன்னா, அதில் நான் வந்து திறப்புகளெல்லாம் நான் அடைச்சி மறுபடியும் எடுப்பித்து சொல்கிறார். மறுபடியும் எடுப்பித்து தான் கட்டப்பட்டிருக்கு. ஓனான் முட்டு வைக்காத தேசமாக இருந்த அந்த தேசத்தை, வறட்சியான தேசத்தை திரும்பவும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனது எல்லாவற்றையும் சீர்படுத்தியிருக்கார். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, செவ்வையாக நிறுத்தின்னு சொன்னார். இன்றைக்கி செவ்வையாக நிறுத்தியிருக்கார் அன்புக்குரிய சகோதர சொல்ல. இப்படியாக வந்து கர்த்தருடைய 2ஆம் வந்திருக்கல நடக்குது. அதான் ஏற்கனவே சொன்னார், கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்த போதே சீசர்கள் உலகத்தின் முடிவுக்கும் வருகைக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும்போது நிறையா அடையாளத்தை சொல்லிட்டு வருவார். அதில் ஒரு அடையாளம் தான் மத்தேயு 24:32. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். ம் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். பாருங்க, அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்குங்க. அதில் இளங்கிளை தோண்டி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்படின்னா அதில் இளங்கிளை தோண்டி துளிர்விடும் போது, இளங்கிளை தோன்றுச்சு, துளிர் விட்டுச்சு, இன்னைக்கு பூ பூத்து காய் காய்ச்சி இப்போ வந்து பழம் கனி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்குது. அப்படின்னா அன்புக்குரிய சாசனைக்கு வந்து அவர்கள் சொந்த தேசம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து இங்கே பக்கத்தில் வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதான் மத்தேயு 24:32. அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். சமீபமாக வாசலுக்கு வந்திருக்கிறார். வந்துட்டாரு. வந்துதான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்களெல்லாம் அந்த புரஜாதியார் காலம் முடிஞ்சிச்சு. அதான் சொல்கிறான், அந்த புரஜாதியாருடைய கொம்புகளை வந்து கொம்புகளாகிய புரஜாதி சாம்ராஜ்யங்கள் அதை அழிக்க வந்த தொழிலாளிகள் தான். யாருன்னா கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய 4 குணலட்சணங்கள். அது அவருடைய வல்லமை, அன்பு, நீதி, ஞானம். இந்த 4 குணலட்சணம் யார் மூலியமாக செயல்படுத்துறாரு? தன் குமாரன் மூலமாக செயல்படுத்துறாருங்க. அப்போ அது என்ன செய்யணும்? அந்த வேலைகள் வந்து அங்கே நடக்குது. அந்த கொம்புகளை பாருங்க, இன்னைக்கு ஒரு ராஜ்யம் அவ்வளோதான். பாபிலோன் பேரரசு அதுக்கு ஒரு முடிவு கட்டினார். பெர்சியாவுக்கு ஒரு முடிவு கட்டினார். அப்புறம் கிரேக்க பேரரசு ஒரு முடிவு கட்டினார். அப்போ அந்த கொம்புகளை சீவுறதுங்கிறது எதை குறிக்குதுன்னா, சீவுறதுங்கிறது எதை குறிக்குங்க? நான் தலையை சீவிடுவேன்னு சொல்லுவாங்க. தலையை சீவனம் என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது, அழிவு. அப்போ அது வந்து ஒரு அழிவை அடையாளப்படுத்துகிறது. இந்த தொழிலாளிகள் வந்து அந்த சீவி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அழிவை தருகிறார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அந்த தேசத்தை வந்து பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதியுடைய கொம்புகளை விளத்தல்னாங்க. அப்போ யார் மூலியமாக தேவன் விளை செஞ்சார்னா, அவருடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமா திரும்பி வந்து இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்கார். பாருங்க, இன்னைக்கு வந்து அந்த ராஜ்யங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் தேவன் முடிவு கொண்டு வந்துட்டாரு. இப்போ இந்த ஜனங்களும் பாருங்க, அந்த காலகட்டங்கள் முடிஞ்சோன்னா அவங்க சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. அதான் தேவன் வந்து எசேக்கியேல் மூலமாக சொன்னார். 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஜனங்களுக்குள் இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் சிதறியிருக்கிற தேசங்களில் இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடிவர செய்து. பாருங்க, ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயங்களாலும் அவங்க சிதறியிருந்த எல்லா தேசத்துலேருந்தும் அங்கே இராதபடிக்கு நான் உங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் கூடி வர செய்கிறார். அதே தான் எசேக்கியேல் 20:33 சொல்றாரு. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் நான் உங்களை ஆளுவேன். பாருங்க, கூட்டிட்டு வருவேன். அதே மாதிரி அதே பலத்த கையினால, அதே ஓங்கிய புயத்தினால, ஊற்றப்பட்ட உக்கிரத்தினால என்ன பண்ணுறேன்? நான் உங்களை ஆளுவேன் அப்படின்னு என் ஜீவனுக்கென்று சொல்கிறேன்னு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தேவன் தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் வந்து அவருடைய ஜனங்களை மீண்டும் அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கார். அதான் ஆமோஸ் 9:15 படிக்கிறோம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, நான் வந்து அவர்கள் தேசத்தை நாட்டுவேன். இப்ப நாட்டு வச்சிருக்கார். தேவன் தான் நட்டி வச்சிருக்கார். நான் அவளை நாட்டுவேன் அப்படிங்கிறார். அப்ப தேவன் நாட்டி வச்சிருக்காருன்னா அவளை வந்து யாராச்சும் பிடுங்க முடியுமா? அதான் சொல்ற, நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லைங்கிறார். யாருமே வந்து அவங்களை பிடுங்க முடியாது, பிடுங்கி போற்ற முடியாது. ஒரு செடியை எப்படி நட்டி வச்சோமோ நட்டி வச்சிருக்காரு. தேவன் இஸ்ரேல் தேசத்தை நட்டி வச்சிருக்காருங்க. அந்த தேசத்தை யாரும் பிடுங்க முடியாதுன்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட கொம்பு, அதை சொல்லுவாங்களா, எப்பேற்பட்ட கொம்பு அப்படிங்கிறத விட எப்பேற்பட்ட கொம்பன் வந்தாலும் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கே நம்ம பார்க்குறோம், அங்கே வந்து அந்த சிரியாவில் இன்னைக்கு இராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டு
அந்த அங்கிருந்த அதிபர் பசீர் அகமதுங்கிறவர், அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோ காலங்கள் வந்து அந்த நாட்டை வந்து தன்னை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார், 50 வருடங்கள் காலங்களா. இன்னைக்கு இப்போ என்னாச்சு தெரியுங்களா? துரத்தி விட்டாங்க, வேற நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டார். அப்புறம் அந்த அந்த தீவிரவாத குழுக்கள் இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, நேற்று ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது நீ எங்களோட அடுத்த இலக்கு, அதாவது சிரியாவின் டமாஸ்கஸ், அந்த டமாஸ்கஸ் நாங்கள் பிடிச்சிட்டோம், நீ எங்களோட அடுத்த இலக்கு ஜெருசலேம்ங்கிறாங்க. அடுத்த இலக்கு ஜெருசலேம் அப்படிங்கிறாரு. அடுத்த இலக்கு ஜெருசலேம். அம்மா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 350 இராணுவ இலக்குகளை வந்து குறி வச்சு அடித்து தகர்த்துட்டாங்க இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம் இந்த நேரத்துலேருந்து இன்னைக்குள்ள 350 இராணுவ இலக்குகளை குறி வச்சு தகர்த்து ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த ஆயுத கடங்க பூரா அழிச்சிட்டாங்க. அந்த அந்த கிளர்ச்சி தளபதி சொல்கிறார், அந்த தலைவர், நாங்கள் வந்து எங்களோட அடுத்த இலக்கு ஜெருசலேம் அப்படிங்கிறார். அங்கே நாங்கள் அடுத்து நாங்கள் போய் இதை இப்போ எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி அதையும் பிடிப்போங்கிறாங்க. பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியுங்க. இந்த வசனத்தை படிச்சு சொல்லுங்க, பிடிக்க முடியுமா? பாருங்க, அவர்களே அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அவ பிடிங்கிடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே பெரிய பெரிய கொம்புகள், 4 கொம்புகளையே என்ன பண்ணிட்டார் தேவன்? தூக்கி போட்டார் 4 தொழிலாளிகளை வச்சு. அந்த 4 தொழிலாளிகள்னா 4 ஒர்க்கர்ஸ் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வல்லமை, அன்பு, நீதி, ஞானம், இந்த 4 தொழிலாளிகள் அவங்க தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவருடைய குமார் மூலமாக செயல்படுத்திட்டு இருக்காரு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா தேவன் வசனத்துமே சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு 4 கொம்புகள் 4 தொழிலாளிகள் படத்தில் தேவன் அந்த புரஜாதி வசம் ஒப்பு கொடுப்பார். அதுக்கு குறிப்பிட்ட காலங்கள் 2820 வருஷங்கள் போகும். அதுக்கப்புறமா சொந்த தேசத்துக்கு அவங்க வருவாங்கிறத பார்த்தாச்சு. இனிமேலும் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேலும் அந்த 4 கொம்புகள் என்ன பண்ணி 4 கொம்புகளை அழித்த 4 தொழிலாளிகள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒர்க்கர்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அவர் தேசத்தை நாட்டுவேன், நட்டிட்டார். இனி அவங்க பிடுங்க முடியாது, யாரும் பிடுங்க முடியாது. பிதாவாகிய தேவனும் கர்த்தரும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த ஒரு தரிசனம் கூட நாம் பார்க்கிறோம். சகரியா கண்ட அந்த 2வது தரிசனம் 4 கொம்புகள் 4 தொழிலாளிகள். இந்த பாடத்தில் சொல்லப்பட்டக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் வாழக்கூடிய காலத்தில் உணர்ந்தவர்களாக இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது, நடந்துட்டு இருக்குது. நாம் தலைகளை உயர்த்தி என்ன பண்ணணுங்க? நம்ம மீட்பு சமயமாக இருக்குது உணர்ந்து இன்னும் நம்ம வந்து ஓட்டத்தை தூய்மைப்படுத்தி ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்து நடத்துவராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.